ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ராய் வெர்சஸ் நெட்வொர்க்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு முன்னாடி ட்ராய் நிறுவனமானது எல்லா நெட்வொர்க்குமே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. அதாவது வாய்ஸ் கால் பேசக்கூடிய ஒரு வவுச்சரை நீங்க எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. நிறைய பேருக்கு டேட்டா யூசேஜ் இருக்காது, ஆனா அவங்க கம்பல்சரி டேட்டா போட்டாதான் ஒரு சில வேலிடேட் பேக்கை உங்களால வந்து போட முடியும். இப்படி இருக்கிற நிலையில ட்ராய் வந்து கண்டிப்பா நீங்க வாய்ஸ் பிளஸ் எஸ்எம்எஸ் கொண்ட ஒரு சில பேக் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் சொல்லி எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. இதற்கு தகுந்தாற்போல ட்ராய் சொன்ன மாதிரி இவங்க ஒரு சில பேக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் என்னென்ன பேக் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இது என்னென்ன ரேட், என்ன டேஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்கன்றத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இது வரைக்குமே ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் எல்லா நெட்வொர்க்லயுமே கண்டிப்பா கட்டாயமா அதுல பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 200 ரூபீஸ்ல இருந்து ரீசார்ஜ் வேலிடேட் பேக் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜியோ பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபோன் அல்லது ஜியோ பாரதா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சமா 91 ரூபாயில இருந்து வந்து பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி இருந்த பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 179 ரூபாய் என்ற ஸ்டார்டிங் பேஸ் பிரைஸ்ல இருந்தது. இது உங்களுக்கு 28 நாளைக்கு வேலிடிட்டி, உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் பிளஸ் 100 எஸ்எம்எஸ். இதற்கு கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ஜிபி வந்து டோட்டலா வந்து கொடுப்பாங்க இந்த 28 நாட்களுக்காக. இந்த 2 ஜிபி இல்லாம உங்களுக்கு வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் பேக்கா வந்து அறிமுகப்படுத்துறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுல என்னென்ன பேக்கா வந்து எவ்வளவு ரேட்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதற்கு நீங்க உங்களுடைய கூகுள் பே இல்லைனா போன் பேல நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணலாம். உங்க நம்பருக்கு எவ்வளவு வந்து ரீசார்ஜ் பிளான் இருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேக் அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்க வந்து ஷாப் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தனியானே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ரீசார்ஜ் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுல இப்போ நம்ம நம்பரை சர்ச் பண்ணி எந்த அளவுக்கு அமௌண்ட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு இப்போ நான் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் இதில் வந்து புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ட்ராய் சொல்லியிருக்க திட்டத்தின்படி இவங்க என்ன ஒரு ரீசார்ஜ் புது பிளான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1849 ரூபாய்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் லோக்கல் எஸ்டிடி அண்ட் ரோமிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 3600 எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேலிடிட் பார்த்தீங்கன்னா 365 நாள்னு சொல்லிட்டு புது பேக் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 2249 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 ஜிபி டோட்டலாகவும், அதற்கு பிறகு அன்லிமிட்டெட் லோக்கல் எஸ்டி பிளஸ் உங்களுக்கு ரோமிங்கும் எஸ்எம்எஸும் 3600 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளானை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு 84 டேஸ்க்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஒரு ரீசார்ஜ் பிளான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 469 ரூபாய்க்கு உங்களுக்கு 84 நாட்கள் வேலிடிட்டி, உங்களுக்கு டோட்டலாக வந்து 9000 எஸ்எம்எஸும் அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்டிடி பிளஸ் உங்களுக்கு ரோமிங் கால் வந்து கிடைச்சிடும். இது வந்து 469 ரூபாய்க்கு எந்த நெட்டுமே இல்லாம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு 548 ரூபாய்க்கு உங்களுக்கு டோட்டலா 7 ஜிபியோட உங்களுக்கு 900 எஸ்எம்எஸும் அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்டிடி பிளஸ் ரோமிங்கும் உங்களுக்கு 84 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு புதியதா எந்த ஒரு பிளானுமே வந்து ஆட் பண்ண மாதிரி இதுல தெரியல. இந்த 3 தான் வந்து உங்களுக்கு புதுசா வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ் அதிகமாக கொடுத்தாலும் பிரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ அதற்கு பிறகு உங்களுக்கு வேறு எந்த ரீசார்ஜ் பிளானும் இந்த ஏர்டெல் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஆக்சுவலாக ட்ராய் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும். 2 ஜிபி உங்களுக்கு கிடைக்கிது. இந்த 2 ஜிபி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இதற்கு முன்னாடி 179 ரூபாய்னு வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 2 ஜிபி கழிச்சா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 150 ரூபீஸ் வந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான ஒரு பேஸ் ப்ரைஸாக வந்து இருக்கும். இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். 1 மந்த்துக்கே உங்களுக்கு குறைந்த அளவில் உங்களுக்கு அமௌண்ட் குறைவாக கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதுவே உங்களுக்கு ஜியோவில் எந்த அளவுக்கு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய கூகுள் பே ரீசார்ஜ் பண்ணுறீங்களா அதன் மூலிமா வந்து பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜியோ பாஸ் லைட் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலிமா கூட உங்களுக்கு இந்த ரீசார்ஜ் எல்லாம் பிளான்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜியோ பாஸ் லைட்டும் வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமாகவும் உங்களுடைய எவ்வளோ ப்ரைஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை விட்டால் இதில் 2 வேல்யூ பேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 448 ரூபாய்க்கு உங்களுக்கு 84 டேஸ்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு 1748 ரூபாய்க்கு
336 நாட்கள், இது 365 கிடையாது, 336 நாட்களுக்கு உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் வந்து கொடுக்குறாங்க. இதுல எந்த ஒரு டேட்டாவுமே வந்து கிடையாது. பிளஸ் உங்களுக்கு 3600 SMS உங்களால வந்து பண்ணிக்க முடியும். அதே போல 448 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அன்லிமிட்டட் ஆகும். SMS உங்களுக்கு 1000 SMS நீங்க வந்து உங்களால பண்ணிக்க முடியும். எந்த ஒரு டேட்டா பேக்குமே இல்லாம இந்த பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 395 ரூபாய் இருந்த பிளான் இப்போ இது சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையினே வந்து சொல்லலாம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1849 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 365 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ரூபாய் என்ற கணக்குல உங்களுக்கு பிரைஸ் வந்து கிடைக்கும். இதே உங்களுக்கு ஜியோல வந்து பாத்தீங்கன்னா 1748 ரூபாய்க்கு உங்களுக்கு 336 நாட்கள் வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 20 பைசா அப்படிங்கிற கணக்குல உங்களுக்கு கிடைக்கும். இதே ஜியோல 448 ரூபாய்க்கு நீங்க 84 நாளைக்கு நீங்க பெறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 30 பைசா அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரீசார்ஜ் திட்டங்களை பொறுத்து ட்ராய்க்கு கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா டேஸ் என்னத்தை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரைஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ட்ராய் நிறுவனம் இவங்களுக்கு இந்த 7 நாட்கள் டைமுக்குள்ள மீண்டும் இந்த ரீசார்ஜ் திட்டங்களை மாற்றி புது ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் பிப்ரவரி மாதத்துக்குள்ள உங்களுக்கு புதிய ரீசார்ஜ் திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்துறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு.